80 அடி நீளத்தில் ஒரு சூப்பரான காம்பவுண்ட் வால் நம்ம வீட்டில் போட்டாச்சு. இந்த காம்பவுண்ட் வால் போடுறதுக்கு இத்தனை வருஷம் ஆச்சுங்க. வீடு கட்டி இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் இந்த காம்பவுண்ட் வால் வேலையை பார்க்க முடிஞ்சுது. அங்கே போட்ட பட்ஜெட்டே வேறு. ஆனால் இப்போ வந்து செலவு வந்து அதை மீறி தான் வந்து நின்றுட்டுருக்கு. சரி கொஞ்சமாக நம்ம மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சி தான் காம்பவுண்டில் வந்து ஒயிட் சிமெண்ட் அடிக்கிறது கூட ஆள் விடாமல் நாங்களே அடிச்சிட்டோம். சாயங்காலமாக ஆரம்பித்தோம். நைட்டு 8 மணி ஆயிடுச்சுங்க அடித்து முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு. ஃபஸ்ட்டு இந்த காம்பவுண்ட் எடுக்கிறதுக்கு இன்ஜினியரை வச்சு தான் பிளான் போட்டிருந்தோம். அவர் வந்து 2,40,000 கேட்டிருந்தாங்க. என்னடா இவ்வளோ பணம் கேட்குறாங்களே அப்படின்ட்டு நம்மளே இதை வந்து ஆள் வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் ரெடி பண்ணோம். கொத்தனாரை விட்டு வேலை பார்த்துக்கலாம், பொருள்கள் வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு என் வீட்டுக்காரர் சொல்லியிருந்தாரு. ஓகே அதேமாரி செய்யுங்க நீங்களும் அப்படின்னு சொல்லியாச்சு. நான் 2,00,000லேயே இந்த காம்பவுண்டை முடிச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு எனக்கு சவால் விட்டுருந்தாரு. ஆனால் அப்படி இல்லைங்க, 2,00,000க்கு மேலேயே செலவு வந்துருச்சு. ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து கூட எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டோம். அதனால் நமக்கு இதில் நஷ்டம் கிடையாது, லாபம் தான். இன்ஜினியர் சொன்ன கணக்குப்படி பார்த்துருந்தா நமக்கு வெறும் காம்பவுண்ட் வால் மட்டும்தான் கிடச்சிருக்கும். அதுலேயும் இவ்வளோ ஹைட்டான காம்பவுண்ட் கண்டிப்பாக கட்டிருக்கவே முடியாது. வீட்டுக்குள்ளே ஆள் நின்னா வெளியில் தெரிகிற மாதிரி தான் காம்பவுண்ட் வால் கட்டுறதா சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க, மதில் செவரு மாதிரி நல்ல ஹைட்டான காம்பவுண்டு சூப்பராக போட்டிருக்கோம். நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் வேலை இருக்கும், அதோட வேலை வந்து முடியுது. ஒரு சின்ன ஒர்க் மட்டும் இருக்குது, ஒரு நாள் வேலை இருக்கும். அது வந்து அப்புறமே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னென்னா கிச்சனில் டைல்ஸ்லாம் ஒட்டணும் அப்படின்றதுனால அந்த ஒர்க்கை மட்டும் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம ஷெட்டில் மேலே வந்து ஒழுக ஆரம்பிக்குது, அதாவது சைடில் வந்து கொஞ்சம் அடைக்கணும் அப்படின்ட்டு அதையும் கொஞ்சம் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. அது ரெண்டும் நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு எங்கள் குழந்தைனார் வீட்டில் வேலை நடக்குது, அங்கே போயிட்டாங்க. சரி இன்றைக்கி கடைசி நாள் அப்படின்ட்டு நான் பால் பாயசம் வச்சுருந்தேன். கையோடு அவர் வடை வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. ரெண்டையும் சேர்த்து அவங்களுக்கும் கொடுத்துட்டு நாங்களும் கொஞ்சம் வடையும் பாயாசமும் சாப்பிட்டோம். எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு நான் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிம்பிள் சிந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்யூ.